அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பரக்கத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எல்லா நலமும் பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நல்லாட்ட அதிகமாக துவா செய்றி. நீங்களும் உங்கள் துவாவில் என்ன சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம இறுதி பத்தை நம்ம நெருங்கிட்டோம். இந்த இறுதி பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 5 இரவுகளை மறந்து விடாதீர்கள்னு சொன்னாங்க. அது என்ன 5 இரவுகள் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பள்ளிவாசல் இருந்தாங்க. வஹி வந்துச்சு. வஹி வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை சொல்கிறதுக்காண்டி வெளியே வந்தப்போ 2 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, சண்டையை விலக்கி விட்டுட்டு சொல்கிறாங்க, எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு எது என்று காட்டப்பட்டது. நான் வெளியே வந்தோன்னே இருவர் சண்டை போட்டுருந்தாங்க, எனக்கு மறைக்கப்பட்டுவிட்டது எப்படின்னு சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள், நீங்கள் அதாவது கடைசி 10ல் ஒரு இரவில் நீங்கள் லைலத்து கதிர் இரவை அடைஞ்சுக்கோங்க. அது 21 இரவாக இருக்கலாம், 23, 25, 27, 29. இந்த 5 இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கதிர் இரவை கண்டுகொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், நாங்கள் எப்படி கண்டுகொள்கிறதுன்னு கேட்டப்போ, நீங்கள் அந்த ஒவ்வொரு இரவுலையும் நீங்கள் இபாதத் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம 20வதுல இருக்கோமா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு 21வது இரவு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்பயும் போல தான் நம்ம இஷா தொழுதுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து திக்ரு பண்ணலாம். இல்லை அல்லாவை நம்ம நபிலான தொழுகைகளை தொழுகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரான் ஓதலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் லைலத்துல் கதிர் இரவை அடைந்து அன்று அவர் இரவில் வணங்குறாரோ 1000 ஆண்டுகள் நின்று வணங்கின நன்மை அவர் கிடைக்கிறது. அவர் 80 வருடம் இபாதத் செஞ்ச நன்மையும், மேலும் அவர் முன் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது. நாங்கள் சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பொதுவாக என்ன செய்கிறோம், நம்ம கரெக்டாக 25ஆம் கிழமை இரவு 25ஆம் கிழமைன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு அன்றைக்கி நல்ல புத்தாடைகள் போடவும், நல்ல அதுக்காண்டி தொழுகைகளை தொழுகவும் நம்ம செய்கிறோம். ஆனால் அன்னைக்கும் இருக்கலாம், ஆனால் இந்த இரவுகளை நம்ம மறந்துடும். அது எதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சப்போஸ் 21வது அன்னைக்கு தான் நமக்கு 25ஆம் கிழமை இரவுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம், அன்றைக்கி புத்தாடை உடுத்தி எல்லாம் செஞ்சுட்டு மற்ற நாள் நோன்பு வைக்கிறதையோ இபாதத் செய்கிறதையோ விட்டுருவோம் இல்லையா? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏற்பாடை செஞ்சுருக்கேன். 10 நாளில் இந்த ஒவ்வொரு இரவுலையும் நம்ம சின்ன சின்ன இபாதத்தை செஞ்சோம்னா நினச்சி பாருங்கள், அன்னைக்கு அது லைலத்து கதிர் இரவா இருந்தால் நம்ம 1000 வருடம் நின்று வணங்கின நன்மை கிடைக்கும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பாக இருக்குது. நம்ம செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? சின்ன சின்ன அமுல்கள் தான். இப்போ 20ஆம் அன்னைக்கு 21 இரவு அன்னைக்கு நம்ம சில நேரம் குரான் ஓதுனோம்னா வருடமெல்லாம் குரான் ஓதுனவராக நம்ம கணக்கிடப்படுவோம். திக்ரு செஞ்சோம்னா திக்ரு செஞ்சவங்களாம் கணக்கிடப்படுவோம். தொழுதுனவங்களாம் நம்ம கணிக்கப்படுவோம். சுப்ஹானல்லாஹ். பெண்களுக்கு தொழுகை இல்லாட்டி பரவாயில்ல, முஸ்லா விரித்து நம்ம கொஞ்சம் அதில் துவா செய்யலாம், திக்ரு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். மெயினாக பார்த்தீங்கன்னா 29ஆவது இரவு கூட 25ஆம் இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், மறுநாள் பெருநாளுக்காண்டி இஞ்சி வெள்ளப்பூடு வாங்குவோம், ஜாமான் சுட்டு வாங்குவோம், அந்த ஆர்வத்தில் இருப்போம். அந்த இரவை நம்ம இழந்துருவோம். அந்த லைலத்துக்கு இரவை அடையாமல் இருந்தால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாக்கியம், நம்ம ஒரு மோசமான நிலைமையாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இதோட அடையாளங்கள் என்னன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நமக்கு. அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் இருந்தே குளிர்ந்த காற்றுகள் அடிக்கும். சில துளிகளாச்சும் மழை துணிகள் வந்துருமா. அன்னைக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா சூரியன் ரொம்ப லேட்டாக உதிக்குமா. மேலும் அன்னைக்கு மழை லைட்டாக பெய்யதையும் செய்யுமா. இது மாதிரி காற்று ஜிலு ஜிலுன்னு அடிக்குமா. இது அடையாளம் 21ஆம் இரவாக இருக்கலாம், 23, 25, 27, நம்ம கொண்டாடுற 26ஆம் நைட்டு கூட இருக்கலாம். இந்த மாதிரி எந்த கிழமையில வேணால் இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இந்த 5 இரவுகளை நம்ம மறந்துடாமல் என்ன செய்யணும், இபாதத் செய்யக்கூடிய ரொம்ப விடிய நின்று நம்ம வணங்கணும், விடிய நம்ம அல்லாஹ்ட்ட பண்ணணும்னு இல்லை. நம்ம முடிஞ்சால் நம்ம என்ன செய்யணும், இஷாவுக்கு அப்புறம் உட்காந்து அதான் சஹர் நேரம் வரைக்கும் உட்காந்து குரான் ஓதலாம், திக்ரு செய்யலாம். குரான் முடிஞ்சால் இல்லைன்னா இஷாவுக்கு அப்புறம் சிறிது நேரம் செஞ்சுட்டு தஹஜ்ஜுத்தில் எழுந்திரிச்சு சில நேரம் நம்ம என்ன செய்யலாம், குரான் ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த மாதிரி 5 இரவுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம மறந்துடவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெயினாக இதில் செய்கிறது ஈத்திகாப் இருக்கிறது. ஆண்கள் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலில் போய் அவங்கவுங்க ஒரு நாள் ஈத்திகாப் இருக்கிறது ஒரு
நரகத்துலேருந்து எவ்வளவோ ஒரு தூரத்துக்கு சமமா சுபஹானல்லாஹ். அவ்வளோ ஒரு சிறப்பா இருக்கும் அந்த ஈத்திகாப் இருக்கிறது. ஆண்கள் 1 நாளோ, 2 நாளோ, 4 நாளோ எத்தனை நாள் வேணா ஈத்திகாப் 10 சில ஆண்கள் 10 நாள் கூட ஈத்திகாப் இருப்பாங்க. பெண்கள் வீட்ல வந்து ஈத்திகாப் இருக்கலாமான்னு கேட்டா, அதாவது இஸ்லாம் அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வீட்ல ஈத்திகாப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம பள்ளிவாசல்ல தான் ஈத்திகாப் இருந்ததா ஹதீஸ்லாம் வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்கன்னா, பள்ளிவாசல்ல கூடாரம் அமைத்து தான் ஈத்திகாப் இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலை